இங்க ஒரு குட்டி பெண்குயின் நடந்து போயிட்டு இருக்கு. அப்போ ஒரு ரெய்னோ அது கிட்ட வருது. அது இத பார்த்து சிரிச்சுக்கிட்டே இதை தாண்டி வேமா நடந்து போயிருது. இந்த குட்டி பெண்குயினும் ஃபாஸ்டா நடக்க பாக்குது. பட் இதால அந்த ரெய்னோ கிட்ட போகவே முடியல. அதனால இது ரொம்ப சோகமா நிக்குது. அப்போ ஒரு முயல் வந்து இது கிட்ட பேசுது. இந்த பெண்குயின் அது கிட்ட உன்னால என்ன ஃபாஸ்டா ஓட வைக்க முடியுமான்னு கேக்குது. முயலும் யோசிச்சு பார்த்துட்டு ஜம்ப் பண்ணி காட்டுது. இதே மாதிரி நீயும் ஜம்ப் பண்ணா உன்னாலயும் வேகமா போக முடியும்னு அது ஜம்ப் பண்ணி காட்டுது. பெண்குயினும் அதே மாதிரி ஜம்ப் பண்ணி மெதுவா அது கிட்ட வருது. இது அந்த முயல் கிட்ட வர்றதுக்குள்ளயுமே அதுக்கு ரொம்ப மூச்சு வாங்குது. இதை பார்த்த முயலுக்கு இதை எப்படி ஃபாஸ்டா ஓட வைக்கணும்னு ஒண்ணுமே புரியல. அப்போ ஒரு பறவை அந்த இடத்துக்கு வருது. இந்த பெண்குயினும் அந்த பறவை ஃபாஸ்டா போறத பாக்குது. உடனே அது வேமா அது கிட்ட போய் ஹெல்ப் கேக்குது. இந்த பறவையும் எப்படி பறக்கணும்னு அதுக்கு சொல்லி கொடுக்குது. உடனே அந்த பெண்குயின் அதோட கையை ஆட்டி அதுவும் பறக்க ட்ரை பண்ணுது. பட் இதால பறக்கவே முடியல. இதை பார்த்த முயலுக்கும் பறவைக்கும் என்ன பண்றதுன்னே தெரியல. அதனால அந்த பெண்குயின் ரொம்ப சோகமா இருக்கு. அப்ப அந்த இடத்துக்கு ஒரு நரி வருது. இவங்க நரி கிட்ட பெண்குயினோட பிரச்சனையை சொல்றாங்க. அந்த நரியோ நான் அந்த பெண்குயினை சாப்பிட போறேன்னு சொல்லுது. இதை கேட்ட முயலும் பறவையும் நிறைய கோவமா பாக்குறாங்க. அந்த பெண்குயினோ நிறைய பார்த்து பயந்து வேமா ஓட ஆரம்பிக்குது. அது ஓடும்போது அது தெரியாம ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துருது. அது தரையில வலிக்கிட்டே ஒவ்வொரு இடத்தையும் கடந்து வேகமா போக ஆரம்பிக்குது. அது போற வழியில ஒவ்வொரு மிருகங்களும் அந்த பெண்குயினுக்கு ஹெல்ப் பண்ணி அதை ஃபாஸ்டா போக வைக்கிறாங்க. பெண்குயினும் சந்தோஷமா பறந்துகிட்டே வலிக்கிட்டே போகுது. கடைசி அது ஆசைப்பட்ட மாதிரியே அந்த ரைனோவை தாண்டி போயிருது. அங்கதான் நிறைய இருக்கு. அந்த நரி இதுக்கு ஹைஃபை கொடுத்து நீ ஜெயிச்சிட்டேன்னு சொல்லுது. இதுக்கு ஹெல்ப் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸும் ஒண்ணா அங்க வர்றாங்க. இந்த பெண்குயின் சந்தோஷமா அவங்க கிட்ட என்னாலயும் ஃபாஸ்டா ஓட முடியுது, என் ஃப்ரெண்ட்ஸோட ஹெல்ப்பால நானும் ஜெயிச்சிட்டேன்னு ஹாப்பியா டான்ஸ் ஆடிட்டே சொல்லுது.